ஒரு தாய் சென்டர்ல நிக்கிறாப்ல. இதை நீங்க பார்த்திருக்கலாம் அல்லது கேள்விப்பட்டிருக்கலாம். வலது பக்கம் அந்த தாயினுடைய 10 வயது மகன், இடது பக்கம் தாயினுடைய 8 வயது மகன், 2 பயல்வ. இந்த தாய் நடுவுல இருக்கிறாப்ல. வலது பக்கம் இருக்கக்கூடிய மகன் தாயினுடைய கையை பிடித்து இழுக்கின்றான். இடது பக்கம் இருக்கக்கூடிய பையனும் தாயினுடைய கையை பிடித்து இழுக்கின்றான். 2 பேரும் எங்க அம்மா என்று இழுத்து கொண்டிருக்கிறார்கள். சதனா 10 வயசுலயும் 8 வயசுலயும் எங்க அம்மா அப்படின்னு இவன் இழுக்க, எங்க அம்மான்னு இவன் இழுக்கிறான். ஆனா அந்த தாய்க்கு 75 வயசு ஆயிடுச்சு. இந்த பையன் சொல்றான் உங்க அம்மா, இந்த பையன் சொல்றான் உங்க அம்மா. 10 வயசுல எங்க அம்மான்னு வலது கையை இழுத்து பிடிச்சவன், 8 வயசுல எங்க அம்மான்னு இழுத்து பிடிச்சவன் 75 வயசுல உங்க அம்மான்னு தள்ளுறான். இவன் உங்க அம்மான்னு தள்ளுறான். எப்படி எங்க அம்மா எப்படி உங்க அம்மாவாக மாறினார்கள்? ஆனா அந்த பயல்களும் கட்டிக்கார பயல்வ. அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு இல்ல, அப்ப கூட உங்க அம்மான்னு சொல்லல. ஏன்னா கல்யாணம் ஆன உடனே இந்த அம்மா தான் பேறு காலம் பார்க்க வேண்டியிருக்குது, அல்லது அந்த பிள்ளையை வளர்த்தெடுக்க வேண்டியது இருக்கு, வீட்டு வேலைகளை செய்ய வேண்டியிருக்கு. அப்பமெல்லாம் கூட உங்க அம்மா கிடையாது. எத்தனை வயசுல? 75 வயசுல அந்த உத்தமர்கள் சொன்னார்கள் உங்க அம்மா என்று. இன்றைக்கு உங்கள கூட அப்படி பிள்ளைகள் இருக்கலாம். அருமை மக்களே, அப்படி இருந்தீங்கன்னா நான் சொல்றேன்னு தப்பா நினைக்க